ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியின் பாமக வேட்பாளராக களமிறங்கி இப்போ மக்கள் பிரதிநிதியாக தங்களோட பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கும் டாக்டர் சௌமியா அன்புமணி அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோங்க. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவங்களோட மனைவியாக இவங்க நேரடி தேர்தலில் களம் கண்டது இதுவே முதல் முறை. சரி, யார் இந்த சௌமியா அன்புமணி? இவங்களோட பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் என்ன, இவங்க வச்சிருக்க முக்கியமான பொறுப்புகள் என்ன, வாங்க வீடியோவில் போய் விரிவாக பார்க்கலாம். சௌமியா அன்புமணி இவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றுங்க. இவங்களோட கிராண்ட் ஃபாதர் கே விநாயகம் 1967 திருத்தணியில் எம்எல்ஏவாக இருந்தவர். இவங்களோட ஃபாதர் கிருஷ்ணசாமி ஒரு பிஸி லாயர், எம்பி அண்ட் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பிரசிடெண்ட்டாக இருந்தவர். இவங்களோட பிரதர் கிருஷ்ணசாமி விஷ்ணு பிரசாத் கூட ஆரணி எம்பியாக இருந்தவருங்க. சின்ன வயசில் இருந்தே ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் என்விரான்மெண்ட்டில் வளர்ந்தவங்க தான் சௌமியா. அடுத்ததாக இவங்களோட பர்சனல் லைஃப் அண்ட் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். பிஎம்கே ஃபவுண்டர் டாக்டர் ராமதாஸ் அவங்களோட மகன் அன்புமணி ராமதாஸை தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. மேரேஜுக்கு முன்னாடி இவங்களோட பேர் தேவசேனா. இவங்களுக்கு 3 பொன் குழந்தைங்க இருக்காங்க. குவாலிஃபிகேஷனில் ரொம்ப ஸ்ட்ராங். மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் சமூகவியலில் பிஹெச்டி டாக்டரேட் டிகிரி வாங்கியிருக்காங்க. அரசியலை தாண்டி இவங்களோட சோஷியல் ஒர்க்ஸ் ரொம்ப முக்கியமானதுங்க. பசுமை தாயகம் என்ஜிஓவோட பிரசிடெண்ட்டாக இருந்து ட்ரீ பிளான்டேஷன் டிரைவ், லேக் மெயின்டெனன்ஸ்னு பல எக்கோ ஃப்ரெண்ட்லி ஒர்க்ஸை பண்ணிட்டு இருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸ் அதாவது யூஎன் வரைக்கும் போய் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் பற்றி தமிழ்நாட்டு சார்பாக பேசியிருக்காங்க. மக்கள் டிவி அதாவது மக்கள் தொலைக்காட்சியோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக நிர்வாக பணிகளை கவனிச்சிட்டு வராங்க. பசுமை தாயகம் சுற்றுச்சூழல் இந்த இதழோட ஆசிரியராக செயல்பட்டும் வராங்க. தேர்தல் களம் இவங்களுக்கு பழக்கப்பட்டது தாங்க. 2014, 2016, 2019 தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் அவங்களுக்காக தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற கிராமங்கள் தோறும் போய் தீவிர பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் அன்புமணி போக முடியாத கிராமங்களுக்கு கூட சௌமியா நேரில் போய் வாக்கு சேகரித்து இருக்காங்க. ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலையுமே சௌமியா அன்புமணியும் போட்டியிடுறாங்க அப்படின்னு செய்திகள் வரும். ஆனால் தருமபுரி தொகுதியில் இவங்க நேரடியாக களம் இறங்கியது பெரிய கவனத்தை பெற்றதுன்னே சொல்லலாங்க. முதல்ல பாமக தரப்புல அரசாங்கம் என்பவரை தான் தருமபுரி தொகுதி வேட்பாளராக அறிவிச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் திடீர்னு அவங்களுக்கு பதிலாக சௌமியா அன்புமணி பெயர் அறிவிக்கப்பட்டது. இப்போ தருமபுரி சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்தில் தருமபுரி தொகுதி மக்களோட பிரச்சனைக்காக வேலைவாய்ப்பு, விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் இந்த மாதிரி கோரிக்கைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வராங்க. காங்கிரஸ் குடும்பத்து பெண், பாமக குடும்பத்து மருமகள், பிஹெச்டி முடிச்ச படிப்பாளி, பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர், மக்கள் டிவி நிர்வாகி என பல முகங்கள் கொண்ட சௌமியா அன்புமணி இவங்களோட இந்த அரசியல் பயணம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த ஆல் அப்படிங்கிற ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். Thank you for watching.